ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம காலேஜ் வெப்சைட்டில் எப்படி செமஸ்டர் ஃபீஸ் அண்ட் பஸ் ஃபீஸ் பே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு கூகுளில் போய் vcw.ac.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் அன்எய்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் அன்எய்டடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு லாகின் கொடுத்துருப்பாங்க. இதில் யூசர் நேமில் உங்களோட 5 டிஜிட் ஐடி நம்பர் என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும். இப்போ இதில் கிளிக் டு பேங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேமில் உங்கள் ஐடி கார்டில் இருக்கிற 5 டிஜிட் ஐடி நம்பரை என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்தில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இந்த டேட் மந்த் இயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் என்டர் பண்ணணும். லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் யுவர் பேமெண்ட் சேனல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து செமஸ்டர் ஃபீஸ் பஸ் ஃபீஸ் நீங்கள் ரெண்டுமே பே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த செலக்ட் யுவர் பேமெண்ட் சேனல் வரும். செமஸ்டர் ஃபீ மட்டும் பே பண்ணுறீங்க, உங்களுக்கு பஸ் ஃபீ எதுவுமே வராது அப்படின்னா உங்களுக்கு இந்த செலக்ட் யுவர் பேமெண்ட் சேனல் அப்படிங்கிறது வராது. அதுக்கு பதிலாக இந்த ஃபீஸ் நேமு கீழே டைரெக்டாக உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஒருவேளை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த செலக்ட் யுவர் பேமெண்ட் சேனல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இங்கே 2 ஃபீஸையும் நம்ம அட் அ டைமாக செலக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் செமஸ்டர் ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் அடுத்தது திரும்ப நீங்கள் பஸ் ஃபீ பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த கேட்வே செலக்டடு நவ் செலக்ட் ஃபீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் ஃபீ வந்திருக்கும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். கீழே இந்த ஐ அக்ரி அப்படிங்கிற இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டைப் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் வரும். பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் என்ன மெத்தடில் பே பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டெபிட் கார்டு அப்படிங்கிறது கொடுத்துட்டு இங்கே மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரீடைரக்ட் இன் ஃபியூ மொமெண்ட்ஸ்னு கேட்கும். இதில் உங்கள் ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயிலில் உங்களோட மொபைல் நம்பரும் மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. உங்கள் மொபைல் நம்பர் மெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பர் மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ, கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன மோடில் ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கார்டில் பே பண்ணுறீங்க, ஏடிஎம் கார்டில் அப்படின்னா கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். கார்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, கார்டு ஹோல்டர் நேம், சிவிவி கேட்பாங்க. தென் பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ராசஸ் ஆகும். இல்லை நீங்கள் வந்து ஜிபே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிபே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதை செக் பண்ணுறதுக்கு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப லாகின் பேஜுக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரோல் நம்பர், அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா கேப்சர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே கேப்சர்ட் அப்படின்னு ஷோ ஆகும். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸில் வந்து எம்டியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.